ஒண்ணுமே இல்லைங்க படத்துல. அந்த மாதிரி இருக்குது. அனிமேஷன் ஓகே, 3D அந்த எஃபெக்ட்ஸ்லாம் நல்லா இருந்தது. எனக்கு தெரிஞ்சு ஓட வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். பரோஸ் மோகன்லால் சாரோட படம். மோகன்லால் சார், மம்முட்டி சார் அப்படின்னும் போது அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து எப்பயுமே பெருசா இருக்கும். 3D தான் பார்த்தோம். இந்த கல் அப்படியே ஸ்ட்ரைட்டா வருது, அது ஏதோ நம்ம மேலே படுற மாதிரி ஒரு ஃபீல். அங்கேயே முடிவு பண்ணிட்டேன் படம் நல்லா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே படம் போகும் அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ஒரு 5 நிமிஷம் போச்சு, ஒன்றும் புரியல. அப்புறம் ஒரு 10 நிமிஷம் போச்சு, ஒன்றும் புரியல. அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கண்ணை மூச்சு பார்த்தா படம் போயிட்டு இருக்கு, நான் தூங்கிட்டேன். என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு சரி இப்பொழுது ஒழுங்கா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கான்சென்ட்ரேட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி படத்தை பார்த்தா அப்பயும் ஒன்றும் புரியல. ஏதோ பாஸ்ட்டை காமிக்கிறாங்க, திடீர்னு ஃபியூச்சரை காமிக்கிறாங்க, நடுவில் வேற ஒன்று ஏதோ ஒன்று இன்வால்வ் பண்ணி காமிக்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு பார்த்தா விஷுவல்ஸ் எல்லாம் நல்லா தான் இருந்தது. அதாவது ஒரு குகை மாதிரி காமிக்கிறாங்க, அது உள்ள இருந்த அந்த ஒரு சில ஆர்ட் ஒர்க்ஸ், மினியேச்சர்ஸ் இதெல்லாம் நல்லா இருந்தது. ஒரு குட்டி பொம்மை காமிக்கிறாங்க, அந்த குட்டி பொம்மைக்குமே வந்து நல்ல ஒரு அனிமேஷன்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. சரி ஓகேப்பா படம் இதுக்கு மேலே நல்லா போகும் அப்படின்னு பார்த்தா இன்டர்வல் வரையிலும் கதையில ஒரு ட்விஸ்ட் டேர்னு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. கதை எப்படி போக போகுது அப்படின்ற ஒரு ஐடியாவே கிடையாது. வில்லனுக்கு ஏதாச்சும் ஒரு பெருசா ஒரு வெயிட்டேஜ் கொடுப்பாங்க, வில்லன் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும், அந்த மாதிரி ஏதாச்சும் படம் டேர்ன் ஆகுமான்னு பார்த்தா வில்லனை ஃபர்ஸ்ட் ஒரு 5 செகண்ட் 10 செகண்ட் காமிக்கிறாங்க, அது வில்லனானு கூட நமக்கு தெரியல. அதுக்கப்புறம் அப்படியே கதை ஓடுது. சரி ஓகே மோகன்லாலுக்கு ஏதோ ஒரு மிஷின் இருக்கும், இந்த மிஷினை முடிக்கணும் போல அப்படின்னா அந்த மிஷின்ல ஏதாச்சும் ஒரு ட்விஸ்ட் இருக்கணும்ல. இப்போ நம்மளே ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாம், அதில் வந்து ஏதாச்சும் ஒரு கிராஃப்ல அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கா மாதிரி ஏதாச்சும் இருக்கணும். இவர் எடுத்துட்டு போற கதைக்கு அதில் எதுவுமே செட் ஆகலை. கிளைமேக்ஸ்ல ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வரும், அதுவுமே நம்ம எதிர்பார்த்த வகையில வந்து இருக்காது. கிட்டத்தட்ட இந்த நம்ம அலாவுதீன் படம்லாம் பார்த்துருப்போம்ல, அந்த அலாவுதீன் படத்தையும் இப்ப இருக்க கங்குவா படத்தையும் சேர்த்து வச்சு ஒரு கலவையா கொடுத்துருக்காங்க. அது வந்து சுத்தமா வந்து ஒர்க் அவுட் ஆகல. ஒரு மிக்சட் காம்பினேஷன் மாதிரி விட்டுருக்காங்க. படம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஓட வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் மாசா ஏதாச்சும் முடிப்பாங்க அப்படின்னு பார்த்தா அந்த இதுவும் இல்லை, எமோஷனா பிடிப்பாங்கன்னு பார்த்தா அதுவும் இல்லை. ரேண்டமா ஒரு அப் அண்ட் டவுன் இல்லாம ஒரு கிராஃப் இப்படியே ஸ்ட்ரெயிட்டா போனா எப்படி இருக்கும், அந்த மாதிரிதான் படம் இருந்தது. மோகன்லால் சார் ஆக்டிங்கை பத்தி சொல்லணும் அப்படின்னா டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணியிருக்காரு. பட் ஆனா அவரோட டைரக்ஷன்ல வரும்போது இன்னும் பெருசா வந்து எதிர்பார்த்தோம், அது நடக்கல. இந்த படத்துக்கு என்ன ரேட்டிங் கொடுப்பேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு 2.5 அவுட் ஆஃப் 10. பரோஸ் அந்த மூவி பார்த்துட்டு வந்திருக்கேன், ஆனா உண்மையிலே மூவி பார்த்த ஃபீலே இல்லை ப்ரோ. அவ்வளோ சோகமா இருக்கு எனக்கு. ஏன்னா நான் மோகன்லால் சாரோட மூவி 3D அவரோட டைரக்ஷன் இந்த இதெல்லாம் யோசிச்சுட்டு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனா உள்ள போனேன். உள்ள போய் உட்காந்ததுல இருந்து ஏதாவது ஒரு சீனாவது நம்ம தூக்கத்துல இருந்து எழுப்பி விட்டுருமா அப்படின்னு நானும் நோட் பண்ணிட்டு இருக்கேன். கடைசி வரைக்கும் இல்லை. ஆக்சுவலி இந்த படம் வந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தால், அட்லீஸ்ட் ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்திருந்தா கூட படம் ரொம்ப நல்லா இருந்திருக்கும் போல அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. நிறைய இடத்துல எனக்கு நிறைய அனிமேஷனோட மூவிங்கிற மாதிரி தான் இருந்தது. குழந்தைங்க சைல்டுஹுட்டா குழந்தைங்க பார்க்குற சின்ன சின்ன மூவிஸ் மாதிரி தான் இருந்ததே தவிர ஒரு கதையை நோக்கி பயணிக்கிற மாதிரி எனக்கு இந்த மூவில எதுவுமே தெரியல. அனிமேஷன் ஓகே, 3D அந்த எஃபெக்ட்ஸ்லாம் நல்லா இருந்தது உண்மையிலே. ஆனா கதை எந்த ஒரு இதுவுமே ஒரு ஃப்ளோவே இல்லாத மாதிரி இருந்தது. ரொம்ப டெத் ஸ்லோல போற மாதிரி இருக்கு. சரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் போகுது, செகண்ட் ஹாஃபாவது இது பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே பாட்டு பாடியே படத்தை முடிச்சிட்டாங்க ப்ரோ. அலாவுதீன் பூதம் அந்த படம் கூட இப்போ உட்காந்து பார்த்தா கூட ரசிக்கிற மாதிரி இருக்குங்கிற மாதிரி இருந்தது. ஆனா இதுல அந்த பூதத்தை ரசிக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல்மே கிடைக்கல. கதையை ஒரு அளவுக்காவது ஃபுல்ஃபில் கொண்டு வந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அதுவுமே இல்லைங்கிறதா ரொம்ப வருத்தமா இருந்தது. ஆனா சாங் எதுவும் அந்த அளவுக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்காது, சும்மா நார்மலா இருக்க மாதிரி தான் இருக்கும். ஒரு பொண்ணு நடிச்சிருக்கோம், அந்த கேரக்டர் வந்து ஓரளவு தான் அக்செப்ட் பண்ணிக்க முடிஞ்சிச்சு. எனக்கு அந்த கனெக்டிவிட்டியே இல்லாத மாதிரி இருந்தது. மோகன்லாலுக்கும் அந்த பொண்ணுக்கும் ஒரு கனெக்டிவிட்டியே இல்லாத மாதிரி தான் முழுக்கவே பயணிச்ச மாதிரி இருந்தது. ஸோ படம் முழுக்கவே டோட்டலா போர் அடிச்ச மாதிரி இருந்தது. எனக்கு பிளஸ்ன்னு சொல்லணும் அப்படின்னா வந்து அதுல ஒரு கார்ட்டூன் பொம்மை ஒன்று வரும், அவருக்கும் ஆக்சுவலி அது பொம்மையா இல்லை சூனிய பொம்மையான்னு தெரியல, ஆனா அது மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. அந்த பொம்மைக்கும் மோகன்லால் சாருக்கும் நடக்கக்கூடிய சில கான்வர்சேஷன்லாம் இருக்கும்ல, அது பேசுற விதம்லாம் சூப்பரா இருந்தது. அந்த ஒரு விஷயம் ரொம்ப நல்லா இருந்த மாதிரி இருந்தது. மைனஸ்னா நிறைய மைனஸ் சொல்லலாம் ப்ரோ படத்துல. ஏன் அப்படின்னா ஒரு கதையை ஒரு கண்டினியூட்டியா ஏதாவது ஒரு இப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு 10 நிமிஷம் எங்கேஜிங்கா வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்லோவா இருந்தா பரவாயில்ல, இல்ல செகண்ட் ஹாஃப்ல ஒரு 10 நிமிஷம் எங்கேஜிங்கா வச்சிருக்கலாம், இல்ல ஃபைனலாவது ஒரு எங்கேஜிங் ஃபீல் கொடுத்துருக்கலாம். எதுவுமே இல்லாம ரொம்ப ஸ்டார்ட் அப்ல இருந்து எண்டிங் வரைக்குமே ஸ்லோவா ஸ்லோ அப்படின்னு போச்சுன்னா நம்மளுக்கே ஒரு மாதிரி வெறுப்பாயிரும்ல, அந்த மாதிரி தான் இருக்கும். பரோஸ் ரொம்ப எதிர்பார்த்துக்கு இடையில வந்த படம், மோகன்லால் டைரக்ஷனு. ஸோ எல்லாருடைய எக்ஸ்பெக்டேஷன் தூக்கி நல்லா நிறுத்திச்சு. சரி படத்தை போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு படத்தை பார்த்தாச்சு. கதையை பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்ல கதை தான் சொல்லணும். ஆனால் அதை பிளே பண்ண விதம் இருக்கு இல்லையா, மலையாள சைட்ல பண்ணியிருக்காங்க. என்னன்னா பயங்கர ஸ்லோ போயிட்டே இருக்குது. கங்குவால பார்த்தீங்கன்னா மியூசிக் வந்து ரொம்ப ஓவரா ஏற்றணும்னா ஒரு 2 dB வந்து டவுன் பண்ணீங்கன்னா இந்த படத்தை ஜெயிக்க வைக்க
முடியும்னு சொல்லிட்டு நிறைய போராடி கொஞ்சம் கம்மி பண்ணாங்க. இதை பார்த்த மோகன்லால் நினைச்சுக்க இது ஆரம்பத்துல கம்மியாவே எடுத்துட்டாரு. பழைய சால்டர் டிவில படம் பார்த்த மாதிரி இருக்குது இந்த மியூசிக்லாம் பார்க்கும்போது. ஏன்டா இப்படி பண்றீங்க, நல்ல சவுண்டா கூட்டி வச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. சரி, கூட்டி வச்சாலும் குறை சொல்றீங்க, குறைச்சி வச்சாலும் குறை சொல்றீங்க, என்ன பண்றது தெரியல. அந்த மாதிரி சூழ்நிலை தான் இந்த படம் வந்து ரன் ஆகி போயிட்டு இருக்கு. ஓவராலா வந்து 3D ஒர்க் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கு. அனிமேஷன் கூட ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எஃபெக்ட்ஸ் விஎஃப்எக்ஸ்லாம் சூப்பரா பண்ணியிருக்காங்க. அதுல எல்லாம் எந்த டவுட்டும் இல்லை. ஆனா ஸ்டோரியை வந்து ஸ்க்ரீன் பிளே வந்து கரெக்டாக பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்பவே நல்லா படமாக அமைஞ்சிருக்கும். ஹீரோயின் இல்லாத குறையை வந்து அந்த பொண்ணு தீர்த்து வைக்கிறாங்க. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரி மாதிரி இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ஒட்டவே இல்லை, எங்கேயுமே ஒட்டலை, ஒன்றுமே இல்லைங்க படத்தில். அந்த மாதிரி இருக்குது. நம்ம ஏன்டா இப்படி வந்தோம் அப்படின்னு இருக்கு. மோகன்லால் மம்முட்டிங்கிற பெரிய பெரிய ஆளுகளுக்கு வந்து இந்த மாதிரி படம் அமைகிறது ரொம்ப கஷ்டம். இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் முதல் படம் டைரக்ஷன் பண்ணுறாரு. தயவுசெய்து எப்படி கதையை நீங்கள் தேர்ந்தெடுத்துருக்கணும், உங்கள் பேரை காப்பாற்றுற மாதிரி கதை எடுத்துருக்கணும். அதாவது ஒரு படம் வந்து கதைக்கானிதான் படம் பண்ணுவாங்கன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு 3D அதான் ஊனை போட்டு ஸ்கிரிப்டை ஸ்டார்ட் பண்ணும் போதே 3Dன்னு எழுதிட்டு 3D காணி படம் எடுத்த மாதிரி தான் இருக்கு. ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து மைனஸ்க்கு காரணம் ஸ்கிரீன் பிளே தான் நம்ம சொல்லணும். மோகன்லால் டைரக்ஷன் இந்த படத்துக்கு கண்டிப்பா பண்ணிருக்கவே கூடாது. அறகுறையா பண்ண ஸ்கிரிப்ட் மோகன்லால் வந்து எதுக்கு இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணணுன்ற அளவுக்கு இருந்துச்சு இந்த படம். அவருக்கு நல்ல பேர் கிடைக்குமான்னு கேட்டோம்னா உண்மையிலேயே சரி தமிழை பார்த்துட்டு கங்கோ வந்துச்சு நம்மளும் இந்த படத்தை விடலாம்னு சொல்லிருக்காங்க. ஆனா 3Dக்கு நல்லாமே மெனக்கெட்டு இருக்காங்க, நல்ல பட்ஜெட் போட்டிருக்காங்க. எப்படி பட்ஜெட் போட்டாலும் வந்து மக்களுக்கு புரியுமா அப்படின்னு சொன்னா கண்டிப்பா புரியாது. இது மலையாள சினிமாவுக்கே வந்து ஒரு பேடான ஒரு உதாரணமா தான் போச்சு. எங்கேயுமே கனெக்ட் ஆகாதனால இந்த படம் வந்து ரொம்ப சுமாரான ரொம்ப 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 சுமாரான பிலோ ஆவரேஜுக்கு கீழே போயிடுச்சு இந்த படம் தான் நம்ம சொல்ல முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.